Viewers, welcome to my channel Mr. Blaster. எமது சேனல் மிஸ்டர் பிளாஸ்டரினை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியே மறக்காமல் பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் போடுகின்ற வீடியோஸ் உங்களை எதிர்காலத்தில் நோட்டிஃபிகேஷன்ஸ் மூலமாக வந்தடையும். வேர்ட் கிளாஸ் நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். வேர்ட் கிளாஸ் அல்லது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் நாம் முதலாவதாக நவுன்ஸ் பற்றி பார்த்திருந்தோம். அடுத்து இரண்டாவதாக நாம் வேர்ப்ஸ் பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வேர்ப்ஸ் என்றால் என்ன என்பது பற்றியும் மற்றும் கைண்ட்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ், வேர்ப்ஸ் இன் வகைகள் பற்றியும் நாம் இந்த ஐ கார்டில் தெரிகின்ற வீடியோவில் நாம் விளக்கமாக பதிவிட்டிருக்கின்றோம். இந்த ஐ கார்டில் தெரிகின்ற வீடியோவினை பார்ப்பதன் மூலமாக உங்களுக்கு வேர்ப்ஸ் வினைச்சொற்கள் என்றால் என்ன என்பது பற்றி ஒரு தெளிவு ஏற்படும். இன்றைய எமது வீடியோவில் நாம் பார்க்கவிருப்பது வேர்ப்ஸ் வினைச்சொற்களினது டைப்ஸ், வகைகள் பற்றி தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த வேர்ப்ஸ் வினைச்சொற்களினை இரண்டு பிரதான பிரிவுகளாக நாம் பிரித்து கொள்ளலாம். அதில் முதலாவதாக மெயின் வேர்ப்ஸ், பிரதான வினைகள் என்று கூறுவோம். பிரதான வினைச்சொற்கள் என்று ஒரு பிரிவுகள். இரண்டாவதாக ஆக்சிலரி வேர்ப்ஸ், அதாவது ஹெல்பிங் வேர்ப்ஸ். ஹெல்பிங் வேர்ப்ஸ் என்று சொன்னால் உதவி வினைச்சொற்கள் என்று கூறுவோம். அதாவது இது பிரதான வினை மெயின் வேர்ப்ஸ், அடுத்து ஆக்சிலரி வேர்ப்ஸ் அல்லது ஹெல்பிங் வேர்ப்ஸ் என்று இரண்டு பிரதான பிரிவுகளாக இந்த வேர்ப்ஸ் வினைச்சொற்களினை நாம் பிரித்து கொள்ளலாம். அந்த மெயின் வேர்ப்ஸ் பிரதான வினையை பொறுத்தளவில் அது மேலும் 4 பிரிவுகளாக பிரிக்கப்படுகின்றது. இந்த மெயின் வேர்ப்ஸில் முதலாவது பிரிவாக நாம் பார்க்க இருப்பது ரெகுலர் வேர்ப்ஸ், வழமையான வினை. இந்த ரெகுலர் வேர்ப்ஸ் என்ன என்பது பற்றி நாம் இந்த ஐ கார்டில் தெரிகின்ற எமது கைண்ட்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ் என்ற வீடியோவில் தெளிவாகவே நாம் குறிப்பிட்டிருக்கின்றோம். எனவே நீங்கள் இந்த வீடியோ முடிந்ததன் பின்பு இந்த ஐ கார்டில் தெரிகின்ற கைண்ட்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ் என்ற வினைச்சொற்களின் வகைகள் பற்றி நீங்கள் அதில் தெளிவாக காணலாம். இதில் நாம் தெளிவான ஒரு விளக்கத்தை பார்க்கின்றோம். இதை விட தெளிவான ஒரு விளக்கம் இந்த கைண்ட்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ் என்ற எமது வீடியோவில் நீங்கள் பார்வையிடலாம். மெயின் வேர்ப்ஸை பொறுத்தளவில் நாம் பிரதானமாக 4 பிரிவுகளாக பிரித்து கொள்ளலாம். அதில் முதலாவதாக நாம் பார்க்கின்றோம் ரெகுலர் வேர்ப்ஸ், இரண்டாவதாக irregular வேர்ப்ஸ், மூன்றாவதாக டிரான்சிட்டிவ் வேர்ப்ஸ், நான்காவது வகை இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ். இந்த ரெகுலர் வேர்ப்ஸ் வழமையான வினை, irregular வேர்ப்ஸ் வழமையற்ற வினை, டிரான்சிட்டிவ் வேர்ப் செயற்படு பொருள் உள்ள வினை, இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் செயற்படு பொருள் அற்ற வினை. இந்த 4 வகை பற்றியும் நாம் கைண்ட்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ் என்ற வீடியோ பதிவினில் இந்த ஐ கார்டில் தெரிகின்ற இந்த கைண்ட்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ் என்ற வீடியோவில் தெளிவாகவே குறிப்பிட்டிருக்கின்றோம். இதனை நீங்கள் இந்த வீடியோவில் பார்வையிடலாம். நாம் அடுத்து வருகின்றோம். இந்த வேர்ப்ஸினது 2 பிரிவுகளில் ஒன்றான முதலாவது மெயின் வேர்ப்ஸை பார்த்துவிட்டோம். இரண்டாவதாக இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸ் அல்லது ஹெல்பிங் வேர்ப்ஸ், உதவி வினைச்சொற்கள் என்று நாம் தமிழில் குறிப்பிடுவோம். இந்த ஹெல்பிங் வேர்ப்ஸை பொறுத்தளவில் இது 2 பிரதான பிரிவுகளாக பிரிக்கப்படும். முதலாவதாக ஃபர்ஸ்ட் பிரைமரி ஹெல்பிங் வேர்ப்ஸ், முதன்மையான உதவி வினை சொற்கள் என்று கூறுவோம். அதாவது அதில் அந்த பிரைமரி ஹெல்பிங் வேர்ப்ஸ் என்பது மேலும் 3 பிரிவுகளாக நாம் பிரிக்கின்றோம், உப பிரிவுகளாக. அது என்னவென்றால்
be verbs இரு வினை, do verbs செய் என்ற கருத்துப்பட பாவிக்கப்படுகின்ற வினை, have verbs இதனை on verb என்றும் அழைப்போம். அதாவது ஒரு உடைமை, அதாவது வைத்திருத்தல், belongs என்று சொல்லுவோம். அதாவது ஒரு பொருளை சொந்தமாக வைத்திருத்தல் அல்லது ஒரு பொருளை வைத்திருத்தல் என்ற கருத்துப்பட பாவிக்கப்படுகின்ற இந்த வினை சொற்கள் இவை என்னவென்பது பற்றி நாம் தெளிவாக அடுத்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். இந்த பிரைமரி ஹெல்பிங் வேர்ப்ஸை பொறுத்தளவில் இப்பொழுது நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், be verbs, be என்றால் இது அல்லது இருத்தல் என்ற கருத்துப்பட வருகின்ற அந்த வினை சொற்கள் இவை என்னவென்று நாம் தெளிவாக அடுத்த வீடியோவில் பதிவிடுவோம். இந்த be verbsல் தான் am, is, are என்று சொல்லுவோமே, அந்த be verbsல வர சொற்கள் தான் அந்த am, is, are என்பதெல்லாம். அடுத்து do verbs. do verbs என்றால் செய் என்ற கருத்துப்பட வரும். அதாவது இந்த செய் என்ற கருத்துப்பட வரும் சொற்கள் என்னவென்றால் do, does, did. இப்போ I do, he does, she does, it does அப்படி வருமே அந்த சொற்கள். இது என்னவென்பது பற்றி நாம் தெளிவாக நெக்ஸ்ட் வீடியோஸ்களில் பார்க்கலாம். அடுத்து have verbs. have verbs என்று சொன்னால் உடைமையை குறிப்பிடுகின்ற சொற்கள். அதாவது I have a book, he has a pen. இவ்வாறு நாம் ஒரு உதாரணங்களுக்காக நாம் இந்த விடயங்களை பார்க்கிறோம். இது பற்றி தெளிவான விடயங்களை நாம் அடுத்த வீடியோவில் தான் பதிவிட இருக்கின்றோம். ஆனால் இது உங்களுக்கு ஒரு மேலோட்டமான ஒரு விளக்கம். அப்போ நாங்கள் பிரைமரி ஹெல்பிங் வேர்ப்ஸ் முதன்மையான உதவி வினை சொற்களை நாங்கள் 3 உபபிரிவுகளாக பிரிக்கின்றோம். அதில் be verbs, அடுத்தது do verbs அல்லது அடுத்தது have verbs என்று அழைப்போம். இந்த ஹெல்பிங் வேர்பினது முதல் பிரிவான பிரைமரி ஹெல்பிங் வேர்ப்ஸ் பற்றி நாம் பார்த்துவிட்டோம். அடுத்து இரண்டாவது பிரிவாக மோடல் ஹெல்பிங் வேர்ப்ஸ் என்பதை நாங்கள் வகுத்துக் கொள்வோம். இந்த மோடல் ஹெல்பிங் வேர்ப்ஸில் தான் உங்களுக்கு தெரிந்திருக்கும் will, shall, would, should, could, can இவ்வாறான சொற்கள் வரும். இவை பற்றியும் நாம் எதிர்கால வீடியோவில் பதிவிட இருக்கின்றோம். எனவே தொடர்ச்சியாக எமது மிஸ்டர் பிளாஸ்டர் சேனலினை நீங்கள் பார்த்து வருகின்ற போது இது பற்றிய தெளிவான விளக்கங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எனவே எமது மிஸ்டர் பிளாஸ்டர் சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நாம் தொடர்ச்சியாக வேர்ட் கிளாஸ் அல்லது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பற்றி வீடியோஸ்களை பதிவிட்டு கொண்டிருக்கின்றோம். இதனை நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்து வருகின்ற போது ஆங்கில மொழியில் நீங்கள் ஒரு சிறந்த நிலையினை பெற்றுக்கொள்ள முடியும்.